Hi students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது போயம். போன கிளாஸில் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதின How Do I Love Thee அப்படிங்கிற போயத்தை பற்றி டெக்ஸ்ட் லைன் பார்த்தோம். இதில் பேராஃப்ரேஸ் அந்த சானட்டோடைய எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். நம்ம லைன் நம்பர் 1 to 4. This sonnet helped kickstart many more on the theme of modern Victorian love from a women's perspective. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியட் விக்டோரியா மகாராணியோடைய பீரியட். 18th century 1800 to 1900 விக்டோரியா மகாராணி ரூல் பண்ண ஏரியா. அந்த டயத்தில் இருந்த லவ் அஃபேர், அதே மாதிரி அந்த டயத்தில் இருந்த ஒரு அப்பியரன்ஸை இந்த இடத்துல பார்க்கலாம். நோட், the emphasis is on the repetition and reinforcement of the speaker's love for someone. ஆக்சுவலாக ரெப்படிஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் பண்ணுற அந்த பர்சன் எந்த அளவுக்கு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வாக்கு சொல்கிறாங்க, அதே டயத்தில் ப்ராமிசரி வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது அந்த பீரியடில் தான், விக்டோரியா மகாராணி பீரியடில் தான். அதுக்கப்புறம் அந்த ஆதர் சொல்கிறாரு, there is no mention of a specific name. அதாவது இந்த போயட்டுடைய ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் லைனை படிக்கும்போது சொல்லியிருந்தேன், இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு. அதாவது ஜெண்டரை ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லைன்னு சொல்லி பயோகிராஃபர்ஸ் ரிசர்ச்சில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பயோகிராஃபர்ஸ் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, ஒருவேளை எலிசபெத் பேரட் லவ் பண்ணுற ராபர்ட் ப்ரௌனிங் தான் நிச்சயம் இந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை ஸ்பீக்கர் அந்த எலிசபெத் பேரட்டை தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இங்கே இந்த லைன் நம்பர் 1 to 4 அந்த ஸ்பீக்கர் யாருன்றதும், அந்த ஸ்பீக்கர் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. there is no mention of a specific name or gender giving the sonnet a universal appeal. Okay, the first line is unusual. Usual அப்படின்னா வழக்கமான. The first line is unusual. We cannot understand because it is a question asked in an almost conversational manner. பாருங்க, அந்த போயத்துடைய ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, how do I love thee. எடுத்த உடனே கொஷின் கேட்குற மாதிரி. எந்த ஒரு போயமும் எந்த ஒரு பொயட்டிக் லைன்ஸும் கொஷின் ஃபார்மேட்டில் வராது. ஆனால் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அவங்க எழுதும்போதே ஃபஸ்ட்டு லைன்லேயே கொஷின் ஃபார்மேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹவு டு ஐ லவ் தி, திஸ் இஸ் அன்யூஷுவல். இதை தான் அன்யூஷுவல்னு சொல்லுவாங்க. The poet has challenged herself to compile reason for her love, to define her intense feeling, the ways in which her love can be expressed. இந்த இடத்துல இந்த லேடிக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. என்னன்னு கேட்டால், தன்னுடைய லவ்வை எந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, உள்ளுணர்வோட எக்ஸ்பிளைன், இன்டென்ஸ் ஃபீலிங். அவங்களுக்கு உள்ள உணர்வு இருக்குது, அந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்துறதுக்கு, அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு அது ஒரு சேலஞ்சாகவே இருக்குது அப்படின்றது தான். த வேஸ் இன் விச் ஹர் லவ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட். அவங்க எடுத்துக்கிட்ட வழி ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு ஆதர் சொல்கிறாரு. Then follows a repetitive variation on a theme of love. To me, this conjures up an image of a woman counting on her fingers, then compiling a list, which would be a very modern 21st century thing for a female to do. This poem comes from another era, however, a time when most women were expected to stay at home looking after all things domestic, not writing poems about love. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 21st செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடர்ன் விமன், மாடர்ன் கேர்ள்ஸ், மாடர்ன் லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு சொந்தமாகவே ப்ரைவேசி வேணும், எனக்கு என்னுடைய தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தரணும், ஐ நீட் அ டைம், எனக்கு ஒரு நேரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
அதே மாதிரி இந்த மாடர்ன் ஏரா மட்டும் இல்லாமல் இந்த 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க், அதாவது வீட்டில் இருந்து வேலையை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆல் த திங்ஸ் டொமஸ்டிக், நாட் ரைட்டிங் போயம்ஸ் அபவுட் லவ். போயத்தை பற்றி எழுதுறதே கிடையாது, டொமஸ்டிக் லைஃபோடே போயிட்டே இருக்கிறது. கல்யாணம் பண்ணோடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அவங்களுடைய ஹஸ்பண்டு, அடுத்து அவங்களுடைய பிள்ளைங்க, இப்படியே போயிட்டே இருக்குது. there இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் தட் பர்டிகுலர் விமன். அதைத்தான் இந்த போயத்தில் ஒரு சில லைன் சொல்லியிருப்பாங்க, மேல் டாமினேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, மேல் சாவனிசம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க ரைட்டர். நெக்ஸ்ட் ஒன், the second and third and fourth line suggests that her love is all encompassing, stretching to the limits, even when she feels that her existence, being, and God's divine help, grace, might end. It is a love she has for her husband Robert that will sustain. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டால், இந்த போயம் எழுதப்பட்டது காதலை வெளிப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட ஒன்று. அந்த காதலை வெளிப்படுத்துறது யார்கிட்டையும் கேட்டால் அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் ராபர்ட் ப்ரௌனிங்கிட்ட தான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, இட் இஸ் அ லவ் ஷி ஹேஸ் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட் ராபர்ட் தட் வில் சஸ்டைன். நோட் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த attempts to measure her love with the rational language. Depth, breadth, height. இந்த 3 லைனை பாருங்களேன். டெப்த்தாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. அதே டயத்தில் பிரீத், இட் டேக்ஸ் அ டைம் டு கன்சியூம் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி ஹைட், எவ்வளோ ஹைட்டாக இருக்குமோ, பூமிக்கு கீழே வானத்துக்கு மேலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜும் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகளை பாருங்கள். சோல், ஆன்மா, பீயிங், என்னோட கூட இருக்கணும் அப்படின்றது, கிரேஸ், கருணை, இந்த இரக்கம், இதெல்லாம் என்னுடைய லவ்வில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் ப்ரௌனிங், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஐ லவ் தி, லெட் மீ கவுண்ட் த டேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் நாட்களை எண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய லவ் புனிதமானது, ஹம்பிள், அதே தாழ்மையானதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விச் இம்ப்ளாய் சம்திங் இன்டான்ஜிபிள் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஓகே, அடுத்த லைன் பாருங்க. ஹர் லவ் கோஸ் பியாண்ட் நேச்சுரல் லைஃப். இயற்கைக்கு அப்பாற்பட்டு போகக்கூடிய விஷயம். ஹர் லவ் கோஸ் பியாண்ட் நேச்சுரல் லைஃப் அண்ட் மேன்மேடு தியாலஜி. வாட் இஸ் தட் மேன்மேடு தியாலஜி? விமன் மேடு தியாலஜின்னு ஒன்று இருக்கா? இல்லை. மேன்மேடு தியாலஜி ஒன்று இருக்கா? இருக்குது. இதுதான் மேல் சாவனிசம் அப்படின்றது. இந்த மேன்மேடு தியாலஜினா வேற ஒன்றும் இல்லை. ஃபீமேல் தன்னுடைய லவ்வை சொன்னதுக்கு அப்புறம் மேல் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய டாமினேஷனை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே, நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம், நம்ம பேசுவோம், இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுவோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அதான் மேன்மேடு தியாலஜி. தியாலஜினாலே ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் மேன்மேடு தியாலஜி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் இஸ் கிவன் டு த மேல், நாட் டு த ஃபீமேல், இஃப் த ஃபீமேல் ஹேஸ் எக்ஸ்பிரஸ்ட் த லவ். These are weighty concepts. The reader is made aware that this is no ordinary love. Early on the sonnet, the class line number 2 to 4 contains enjambment, a continuation of theme from one line to the next. Is she suggesting that the simple notion of love for a person can soon flow into something quite profound, yet out of reach of everyday language and speech? Okay, line number 5 to 8. Line number 5 to 8. இப்போ பார்ப்போம். The speaker, the poet Elizabeth Barrett Browning, continues with her passionate need to differentiate the many ways of her love for her husband manifest. பல வழிகளில் அவன் அந்த லேடி ராபர்ட் ப்ரௌனிங் என்ன பேரட் ப்ரௌனிங்
ராபர்ட் ப்ரௌனிங்கில் பேரட் ப்ரௌனிங், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் பல வழிகளில் பல நேரங்களில் அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸும் பண்ணியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் வழியிலையும் டிஃப்ரெண்ட் வேஸ் பல மாறுபட்ட வழிகள்லையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. In line number 5, she clearly tells the reader that be it day or night, her love fills those quiet moments. அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் எந்த நேரமாக இருந்தாலும் என்னுடைய காதல் வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றிருச்சு, நிறைவாக இருக்குது, அதுவும் அமைதியான நேரங்களில் கூட. Those daily silences that occur between two people living together. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தினம் தினம் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங்க்கும் எலிசபெத்துக்கும் தின வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி நிலவும். between the people living together, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் பொழுதும் அமைதியான வாழ்க்கை, அமைதியான ஒரு நிலைமை தான் நிலவுது அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருக்காரு. her love is unconditional. நிறைய பேர் கண்டிஷன் போட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வருவேன், அதுதான் போவேன், நீ என்னை பார்த்துக்கிறாந்தா ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அன்கண்டிஷனல் லவ். her love is unconditional. her love ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய லவ் இல்லை. ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய லவ் வந்து கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் சொல்ல. எலிசபெத்துடைய லவ் வந்து அன்கண்டிஷனல் அண்ட் தேர்ஃபோர் ஃப்ரீ. It is a force for good, consciously given because it feels like the right thing to do. She does not want any thanks for this freely given love. It is a humble kind of love, untainted by the ego. காதலை பொறுத்த வரைக்கும் ஈகோ அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது. அந்த ஈகோ இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ லவ். அந்த ஈகோயிசம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கன்சிடரஸ் தட் இஸ் அ நாட் அ லவ் ஒன். இட் இஸ் கன்சிடர்ஸ் அ ஓகே ரைட், ஏதோ இருக்குது, ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஓகே, லைன் நம்பர் 9 to 14 பார்ப்போம். The sestet starts at line 9. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆக்டேவ் அப்படின்னா 1 to 8 லைன் சொல்கிறது. அடுத்து வந்து 9 to 14 வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சானட் வந்து ரெண்டாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. த ஸ்பீக்கர் நவ் லுக்ஸ் டு த பாஸ்ட் அண்ட் கம்பேர்ஸ் ஹர் நியூ ஃபவுண்ட் பேஷன்ஸ் வித் தோஸ் ஆஃப் தி ஓல்டு கிரீப்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய எலிசபெத் பேரட் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க. பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்து இப்போ உள்ள வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் had plenty of negativity in her adult life. Plenty of, many number of negative attitudes தான் இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா the life will go on very smoothly and life will go on very happily. நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா the life becomes very sad. அதே டயத்தில் வாழ்க்கையை வாழும்போதே ஏன்றா வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஆனால் இந்த லேடிக்கு அடல்ட் லைஃப் வந்து நெகட்டிவிட்டியாக மாறிச்சு. ஷீ வாஸ் மோஸ்ட்லி இல். அந்த அம்மாவுக்கு பல நாட்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் தான் போனது. அண்ட் லிவ்டு லைக் அ ரெக்லூஸ், சீயிங் ஒன்லி ஓல்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதாவது பழைய வாழ்க்கை முறையை தான் இவங்க வந்து ரொம்ப வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜாலியாக இருந்தோம், அதே டயத்தில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா அது பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஆதருக்கு தோணியிருக்குது. ஓகே, த கண்டினியூஷன் ஆஃப் த பார்ட். ஹர் ஃபாதர் இன் பர்டிகுலர் oppressed her and wouldn't allow her to marry. ஹேர் ஃபாதர் வேறு யாரும் இல்லை, எலிசபெத் பேரட்டுடைய அப்பா வந்து அலோவ் பண்ணவே இல்லை கல்யாணத்துக்கு. அதான் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி லவ் பண்ணாலே வந்து அப்பாக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயத்த பொண்ணு வந்து அப்பாட்ட சொல்ல மாட்டான், அவங்க அம்மாட்ட தான் சொல்லுவா போயிட்டு, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அப்பாட்ட சொன்னால் கோவப்படுவார், திட்டுவார், அடிப்பார். அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க.
அதுமாதிரி பசங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா நேராக போய் அம்மாட்ட தான் சொல்லுவாங்க, அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் அஃபேர்ஸ், இந்த கான்ட்ராஸ்ட் தாட்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய ஒன்று. அதை தான் இங்கே பார்க்கலாம். இங்கே ராபர்ட் ப்ரௌனிங் அப்பா வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை. தேர் were no romantic relationship in her life by all accounts. இவங்க லவ் பண்ணாங்க, ஆனால் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக அவங்களுடைய லைஃப் போகலை. She must have been driven to the point of willing herself dead. இன்னும் சொல்லப்போனால் she may tries to commit suicide சொல்லலாம். பல இடங்களில் வந்து அவங்க வந்து சாவை நோக்கியே வந்து பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். Little wonder when Robert Browning came along when she was given a new lease of life. ஒரே ஒரு சந்தோஷம், ஒரே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ். லவ் பண்ணதுக்கப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங் என்னோட சேர்ந்து வந்துட்டாரு அப்படின்ற மட்டும்தான் அவருடைய தாட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், இன் கான்ட்ராஸ்ட் ஹர் சைல்ட்ஹுட். இன் கான்ட்ராஸ்ட் சைல்ட்ஹுட் had been a happy one. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், குழந்தை பருவம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பருவம். அந்த குழந்தை பருவத்தினுடைய லைஃப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ, என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா we cannot realize that. அடுத்து வரக்கூடிய லைஃப்பை வந்து ஒன்றுமே இருக்காது. there is no enjoyment. And it is this she refers to in the second half of 10 line. அடுத்து வரக்கூடிய அந்த 9 to 14 லைன்ஸை சொல்லியிருப்பார் சைல்டுஹுட் ஸ்டேஜை பற்றி. A child's faith is pure and innocent. குழந்தையினுடைய அந்த விசுவாசம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஃபெய்த் வந்து பியூரானது, உண்மையானது. அதுன்றது இன்னோசன்ட், அறியாமையானது. அண்ட் சீஸ் ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி திங். டேர்னிங் டு ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் இன் லைன் நம்பர் 11, the speaker refers to the lost love she once had for the saints, perhaps those of the Christian church of conventional religion. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யங் ஏஜில் வந்து நம்ம லைன் நம்பர் 11 பார்க்கலாம். ஸ்பீக்கர் ரெஃபர்ஸ் டு லாஸ்ட் லவ் ஷி ஒன்ஸ் ஹேட் ஃபார் செயின்ஸ். நான் வந்து புனிதமாக இருந்தேன், அதே மாதிரி சர்ச்சில் வந்து புனிதமான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கன்வென்ஷனல் ரிலீஜியன் டைப். நம்ம வந்து சர்ச்சில் என்ன செய்வோம், ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ், சர்ச்சுக்கு நம்ம சொல்ல போகிற டியூட்டிஸ், க்ளீன் பண்ணுறது, அதே டயத்தில் ஃபெஸ்டிவல்னு வந்துட்டால் சர்ச்சை வந்து டெக்கரேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ அது இல்லையேன்னு சொல்லி ஆதர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆர் குட் ஷி பி லுக்கிங் பேக் அட் த செயின்ட்லி பீப்புள் இன் ஹர் லைஃப், தோஸ் ஷீ ஹெல்ட் இன் கிரேட் ரிகார்ட் அண்ட் லவ்ட். She suggests that this love has now returned and will be given to her husband. ஓகே, எனக்கு காதல் வந்துருச்சு, அந்த வந்த காதலை வந்து நான் திரும்ப வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். This love has returned. In fact, so stirred up is she with this innermost feeling. She goes on to say in line number 12, இவளுக்குள்ளே போட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த லவ்வை வந்து சொல்லணும், எலிசபெத் வந்து லவ்வை வந்து சொல்லணும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த இன்னர் ஃபீலிங்கில் துடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த லைன் நம்பர் 12 பார்ப்போம். வித் ஜஸ்ட் அ டேஷ் டு செப்பரேட், திஸ் ரிட்டர்ன்ட் லவ் இஸ் ஹர் வெரி பிரீத். நாட் ஓன்லி தட், பட் த குட் அண்ட் த பேட் டைம்ஸ் ஷி ஹேட், இஸ் ஹேவிங், will have. This is what the love she has is like. It's all enveloping. எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. கவரில் ஏதோ என்வலப்பில் எழுதுவோம்ல, அட்ரஸ் எழுதுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன் த ஃபைனல் லைன், இஃப் காட் கிராண்ட்ஸ் இட் she will carry on loving her husband even more after she dies. அதாவது கடவுள் வந்து எனக்கு இன்னும் நேரம் கொடுத்துருந்தாரு, இன்னும் சான்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அவரை வந்து உயிரோடு இருந்ததுக்கப்புறம் இல்லை, செத்ததுக்கு அப்புறமும் அவரை நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ பிளஸ்டு டேம்சல் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது, டிஜி ரோசட்டின்னு ஒருத்தர் எழுதுனது. அந்த டேம்சல் வந்து இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமாக போய் என்ன செய்யும்னா பேரடைஸில் உட்காந்துருக்கும்.
அந்த ஹெவனில் உட்காந்துருக்கும். மற்ற சோல் எல்லாம் வந்து அந்த லேடி அந்த டேம்சல் சோலை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவும் சுற்றி காட்டும். இவளுக்கு என்ன, அந்த டேம்சலுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால், ஒரு ஃப்ளேம், என்னுடைய லவ்வர் ஃப்ளேம் வந்த உடனே அந்த லவ்வரை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஹெவனே சுற்றி வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த போயத்தர் லைனில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். இங்கே என்னன்னா அதே மாதிரி தான் கடவுள் எனக்கு இன்னும் ஒரு சான்சஸ் இன்னும் கிராண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் என்னுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அதே டயத்தில் என்னுடைய லவ்வுடைய எக்ஸ்ப்ரெஷன் அந்த கடவுள் வந்து எனக்கு கொடுத்த சான்சஸ், அதை நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னுடைய உயிர் போனதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நான் லவ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஹர் லவ் வில் கோ ஆன் அண்ட் ஆன் பியாண்ட் த கிரேவ், கெய்னிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் டிரான்செண்டன்ட். ஓகே, இங்கே போயத்துடைய சம்மரி, இது வரைக்கும் பார்த்தது போயத்துடைய லைனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த போயத்துடைய சம்மரியை பற்றி பார்ப்போம். த ஸ்பீக்கர் பிகின்ஸ் அ போயம் பை ஆஸ்கிங் த கொஷின், ஹவு டு ஐ லவ் தி? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் அன்நேச்சுரல், அதாவது அன்நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒன்று, அன்யூஷுவலாக இருக்கக்கூடிய ஒன்று. எப்போவுமே யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது ப்ரைஸ் பண்ணும்போது கடவுளுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, ஓ காட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒரு பிளேஸை பற்றி சொன்னால் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எடுத்த உடனே பொயட்டிக் லைனில் ஹவு டு ஐ லவ் தி, எப்படி நான் லவ் பண்ண முடியும் ஒன்று அப்படின்ற மாதிரி. அண்ட் ரெஸ்பாண்டிங் வித் இட், லெட் மீ கவுண்ட் த வேஸ். இவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன் மே அஸ்யூம் தட் த ஸ்பீக்கர் இஸ் எய்தர் மியூசிங் அவுட் லவுட் as one might do and when writing a letter and responding to a lover who may have posed such a question. The entire sonnet addresses this lover, thee, who may also be considered the listener, as it is known that Elizabeth Barrett Browning dedicated this poem to her husband. Husband யார் இருக்கா? ராபர்ட் ப்ரௌனிங் தான். She is assumed to be the speaker. She is assumed to be the speaker addressing her husband. அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. The speaker describes all the ways in which she loves her husband. அதாவது இந்த ஸ்பீக்கர் யார்? எலிசபெத் பேரட் வந்து சொல்லியிருக்காங்க, நான் எல்லா வகையிலையும் என்னுடைய லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன், டெஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹர் லவ் இஸ் மல்டிஃபேசட்டட் ஆஸ் இட் கேன் பி கம்பேர்ட் டு மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிங்கிளான மாதிரி உள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இனிஷியலி ஷி டிஸ்கிரைப்ஸ் ஹர் லவ் ஆஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் ஹர் soul, so great in extent that she attempts to measure it in three-dimensional terms. Next, she illustrates the quieter love that sustains her in her daily life, just as the light of the sun illuminates her days. She then compares her love to the experience of mankind as a whole, portraying her love as free, pure, and humble, just as decent people strive to do good in the world without expectation of reward or prize. She then compares her love to the passionate intensity with which she once tried to overcome her past pains, as well as the way in which she believed in good things as a child. Lastly, she compares her love to what she once felt for people she used to reverie. ரெவரி அப்படின்னாலே வந்து பகல் கனவுன்னு சொல்லுவாங்க, டே ட்ரீம், அதுதான் வந்து ரெவரி. But have somehow fallen out of her favor. Near the poem's conclusion, she states that her every breath, smile, and tear is a reflection of her love for her husband. The speaker concludes the sonnet by telling her husband that if God will allow her, she will love him even more after she is gone.
கடவுள் வந்து எனக்கு அலோவ் பண்ணார், எனக்கு பெர்மிட் பண்ணார் அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களை நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அவருடைய போயத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதின போயம் ஹவு டு ஐ லவ் தி. இந்த போயத்தோடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம். இந்த போயத்தோடைய ஃபுல் சம்மரி லைன், இந்த சானட்டுடைய பேராஃப்ரேசஸ், அதுக்கப்புறம் பயோகிராஃபி எல்லாம் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.